Hi guys, welcome back to my channel. ஸோ நாங்கள் வந்து அந்தோனியார் ஃபீஸ் செலிப்ரேட் பண்ணதுக்காக நார்த்மூர் போயிருந்தோம். நார்த்மூரில் வந்து ஒரு 3 days ஸ்டே மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து டியூஸ்டே போயிருந்தோம். ஸோ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து வந்துடுவோம் நாங்கள் வீட்டுக்கு. ஸோ நாங்கள் டியூஸ்டே காலையிலே ஒரு 10 o'clockலாம் கிளம்பிட்டோம். அங்கே போன அப்பயே ஆல்மோஸ்ட் 1-2 வண்டி இப்படி வந்துருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. அது ஆக்சுவலி கம்மி தான், அது ஸ்டார்டிங் தான். அதுக்கப்புறம் ஃபுல் இந்த லாஸ்ட் டேஸ்லலாம் இது ஃபுல்லாக ஃபில் ஆயிரும், இடமே இருக்காது. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு பைக் வேணுமாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்கில் போயிட்டு வண்டியில் வந்து லக்கேஜ் எல்லாச்சுமே போட்டு அனுப்பிட்டோம் வண்டியை. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே பார்த்து எங்களுக்கு எந்த லொக்கேஷன் செட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே போய் நாங்கள் எங்கள் வண்டியை நிறுத்திட்டோம். எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து இன்னும் 2 வண்டி வரதா இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இடம் வந்து நாங்கள் பார்த்துட்டு அங்கே வந்து எங்கள் வண்டியை நிறுத்திட்டோம். அந்த 2 வண்டியும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த இதில் வந்து டென்ட் மாதிரி கட்டி லைக் ஃபுல் இப்படி ஆக்கியூபை பண்ணிடுவோம். லைக் அது ஃபுல் எங்களுது அந்த மாதிரி சேஃபாக இருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அங்கே போய் நாங்கள் உட்காந்துருந்தோம். லைக் அவங்க இன்னும் 2 ஃபேமிலி வரதா இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து இப்படி கட்டிலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ தட் மழை பெய்கிறப்ப நம்மளுக்கு கட்டிலில் உட்காந்துக்கலாம், கீழே ஈரமாகிரும்ல, அதனால. ஸோ கட்டிலாம் எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் சரி கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு அதில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிறகு பசி எடுத்துக்கிச்சு. பிறகு அப்படியே நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். நாங்கள் வந்து அன்றைக்கி காலையிலே வந்ததால் பிறகு அன்றைக்கி ஃபுல் டே வந்து அங்கே எதுவும் சாப்பாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். சாப்பாடு எடுத்துகிட்டு வந்ததில் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு எங்கள் 2 பேருக்கு தான் பசிச்சிச்சு. அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஐஸ்கிரீம் வந்துச்சு. அந்த ஐஸ் கேண்டி அந்த வண்டியில் வரும்ல அது. ஸோ அந்த ஐஸ் கேண்டியும் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். லைக் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுக்காக. அப்போ தான் வந்து அந்த டென்ட்டெல்லாம் கட்டிட்டா நம்ம ஃபுல் கம்ஃபர்டபுளாக ஆயிரும், எல்லா இடம் செட் ஆயிரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் டைம் பாஸ்க்கு என்ன கார்ட்ஸ் விளாட்றது தான். ஸோ நாங்கள் வந்து கார்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டோம். கார்ட்ஸ் விளாட்றது, சாப்பிட்றது, கார்ட்ஸ் விளாட்றது, இதுதான் எங்களுக்கு ஃபுல் ருட்டீனே. ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் இப்போ லூடோ விளாட போகிறோம். லூடோ விளாட போகிறோம் கைஸ். லூடோ அப்பவே அனுப்பி போச்சு. ஸோ கேம் எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் அப்படியே பசி எடுத்துக்கிச்சு. பிறகு மத்தியானம் சாப்பாடு வந்து காலை சாப்பாடே சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அப்படியே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சா. ஸோ ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதுக்கு அங்கே போயிட்டோம் நாங்கள். அன்றைக்கி வந்து நாங்கள் 2 பேரும் வெஜ்ஜு, தம்பி மட்டும்தான் நான்வெஜ். ஸோ தம்பிக்கு வந்து ஒரு மட்டன் பிரியாணி, நாங்கள் வந்து நான் பன்னீர் மசாலா வாங்கியிருந்தோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து நான் நல்லா சாப்பிட்டேன், தம்பியும் நல்லா சாப்பிட்டான். குண்டுக்கு வந்து வெஜ்ஜு இறங்கவே இறங்காது, நான்வெஜ் மட்டும்தான் நல்லா சாப்பிடுவான். ஸோ அவன் ஒழுங்காக சாப்பிடாதனால வரும்போது இந்த கூழ் கடை இருந்துச்சு, இதில் வந்து அவன் நல்லா கூழ் குடிச்சிட்டு பிறகு நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவுக்கு லைக் அந்த டென்ட் வண்டி நிறுத்துகிற ஏரியாவுக்கு வந்து போயிட்டு பிறகு திருப்பி என்ன வேலை, திருப்பி விளாட்ற வேலை தான். திருப்பி கார்ட்ஸ்லாம் விளாட ஆரம்பிச்சிட்டோம். கார்ட்ஸ்லாம் விளாண்டுட்டு இருக்கும் போதே பிறகு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2 ஃபேமிலிக்கு அவங்க எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்படி இந்த ஷெட்டு இந்த துணி மாதிரி இருக்கும்ல, இந்த டென்ட் வந்து நாங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். லைக் கட்டி அப்போ தான் வந்து ஃபுல் அந்த 3 டெம்போக்கும் ப்ராப்பராக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டென்ட் வந்து நாங்கள் கட்டிக்கிட்டோம். தம்பி வந்து காட்டன் கேண்டி விற்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு வந்திருந்தான். அங்கே இதுதான் வேலையே ஃபுல் டே. ஏதாச்சும் விற்றுட்டு வந்தால் அது வாங்கி சாப்பிட்றது, அப்புறம் அப்படியே கார்ட்ஸ் விளாட்றது, கேம் விளாண்டுட்டு சும்மா இதுதான் வேலையே. அங்கே சாப்பிட்றது விளாட்றது அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து காட்டன் கேண்டிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சாயந்தர டைம்லாம் செம்ம
செம்ம மழை. வெயிலும் அடிச்சிட்டு இருந்துச்சு, மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மழைலாம் பெஞ்சிட்டு இருந்தோன்னே நாங்கள் அப்படியே அந்த மழையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக. சாயந்தரம் டைமில் இப்படி நல்லா மழை பெஞ்சிச்சு, லைக் செம்மையாக இருந்துச்சு மழை. நாங்கள் வந்து இந்த ஷெட்டு போட்டதால் எங்களுக்கு வந்து நாங்கள் உள்ளே நின்றுக்கிட்டோம். நாங்கள் வந்து வெளியில் போய் அவ்வளோவா நனைஞ்ச மாதிரி ஆகலை. இப்படி தான் அந்த 3 டெம்போ எங்களுக்கு வச்சு நாங்கள் இப்படி ஷெட் மாதிரி கட்டிட்டு ஒரு சின்ன கேம்ப் மாதிரி நாங்கள் அப்படியே செட் பண்ணிக்குவோம். அப்போ தான் அந்த 3 டேஸும் நாங்கள் எதுவும் நல்லா சேஃபாக நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா மழைலாம் பெஞ்சதுக்கப்புறமா சரி ஃபர்ஸ்ட் டேவே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா மற்ற 3 டேஸ்லாம் வந்து ரொம்ப ரஷ் ஆயிருமா. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போதே நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழி இப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாக. அங்கே ஃபுல் இப்படி எல்லாத்துமே டெம்போ எல்லாமே இருக்கும். ஒரு பர்டிகுலர் தூரம் தான், ரொம்ப தூரமாக இருக்கும் கோயில். ஸோ நாங்கள் நடந்து போயிட்டு கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். கோயிலுக்கு போனோடனே சரி போயிட்டு அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு கேண்டல்லாம் ஏற்றி வச்சுட்டு வந்துடலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து மற்ற ரெஸ்ட் டேஸில் வந்து நம்மளுக்கு கூட்டமாக இருந்தாலும் நம்மளால் ஒரு வேளை போக முடியாத மாதிரி இதாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த அன்னைக்கே நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ தான் மழை பெஞ்சதால் எப்படி க்ளவுட்ஸ்லாம் டார்க்காக இருட்டாக இருந்துச்சு. வர வழியிலே ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கடை வீதி அவ்வளோவா போட்டில்ல அந்த டைமில். ஸோ 1-2 தான் இருந்துச்சு. ஸோ இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் இந்த இது வந்து வாங்கி சாப்பிட்டோம். அந்த நெக்ஸ்ட்டு 2-3 டேஸ்லலாம் நல்லா கடைலாம் நிறையா கடை வந்துடுச்சு. நல்லா கூட்டமாக இருக்கும். அது ஸ்டார்டிங் டேனால அவ்வளோவா கடை அப்போ தான் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே அதுக்கப்புறம் இருட்டாயிடுச்சு. அப்புறம் ராத்திரி சாப்பாடுக்கு வந்து இவங்க 2 பேரும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சாப்பாடே சாப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு எதுவும் பிடிக்காமல் இருந்துச்சா. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கடை வீதியில் ஏதாச்சும் இருக்குதா என்னென்னு பார்க்கலான்னு போயிட்டு அங்கே வந்து கரும்பு ஜூஸ் இருந்துச்சு. கரும்பு ஜூஸ் குடித்தோம். அப்புறம் அப்போ தான் ஒன்றா ஆக்சுவலி செட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறமா இந்த சன்னா இந்த இது வேவிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இதெல்லாம் கொஞ்சம் 1-2 இருக்கிறது அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். ராத்திரி டைமில் வந்து ரொம்ப இருட்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் லைட்லாம் செட் பண்ணோம். நாங்கள் நைட் ஆகிடுச்சி. அந்த டேலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் படுத்துக்கிட்டோம். நார்த்னூரில் இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் இட். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.